மகிழ்ச்சியான மனநிலைதான் வெற்றியை ஈர்க்கும் காந்தம் ஆகும். இனிமேல் வாழ்வில் வெற்றிகளை பெறுவதற்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். இடமாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் எனதருமை ரிஷபம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பொன்னான ஆதரவை தந்தருளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதால் வார வாரம் உங்கள் வாழ்நாளில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நிகழ்வுகளை முன்கூட்டியே மைனாள் ஜோதிடம் சேனலில் சொல்லப்பட்டு வருகின்றது. நீங்கள் இதை அனுபவத்தில் பாருங்கள். 10 விஷயங்கள் சொன்னால் அதில் நிச்சயம் 2 விஷயங்கள் நடந்தே தீரும். அதனால் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் ஒன்று குடியிருக்கும் வீட்டையோ அல்லது வேலை பார்க்குற இடத்தையோ மாற்றிக்கிட்டு போயே அப்படி போகலைங்கிற பட்சத்தில் ஒன்று குடும்பத்தில் அல்லது வேலையில் நிச்சயம் மன வருத்தம், மன சிக்கல்கள், வம்பு வழக்குகள் உண்டாகும். இந்த சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே பரிகாரம் இடம் மாற்றம் தான். கையில் இருக்கும் பணம், நகை, சேமிப்பு எதுவாக இருந்தாலும் முதலீடு செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கடும் முயற்சி எடுப்பீர்கள். அதில் வெற்றியும் பெறுவீர்கள். அல்லது குழந்தைகளுக்காக, கணவன் மனைவிகளுக்காக, குடும்பத்துக்காக, தாய் தகப்பனுக்காக, சொந்த பந்தத்துக்காக அவர்கள் ஆசைப்பட்ட பொன், பொருள், ஆடை, ஆபரணம் எதுவாக இருந்தாலும் மனம் கோணாமல் வாங்கி தருவீர்கள். அவர்களை சந்தோஷப்படுத்துவீர்கள். நீங்களும் வாங்குவீர்கள், நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள். கணவன் மனைவிக்குள் ஏற்கனவே பல மாதங்களாக பல பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. சில கெட்ட தசா புத்தி நடக்கும் ரிஷப ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு பிரிவினையை கூட தர வாய்ப்பு இருக்கு. யோக திசா புத்தி நடக்கும் சகோதர சகோதரர்களுக்கு பிரிவினைக்கு பதிலாக ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்களும் சண்டைகளும் கோஷிக்கிட்டு போறதும் வர்றதும் பஞ்சாயத்துமா நடக்கும். அது எல்லாமே இந்த வாரம் முதல் சமாதானமாகும். சின்ன ஒரு பஞ்சாயத்து நடந்து சமாதானமாகி மீண்டும் ஒற்றுமையோடு, சந்தோஷத்தோடு, குழந்தை குட்டிகளோடு ஒரே குடும்பமாக வசிக்கின்ற வாய்ப்பு இந்த வாரம் உருவாகுது. அதிகப்படியாக பேசி, அதிகப்படியாக ஈகோ தலக்கணத்தோடு நடந்து கெடுத்து கொள்ள வேண்டும். காரணம், ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பதால், சுக்கிரன் என்றாலே ஆடம்பரம், நான் தான் அப்படிங்கிற சுய கௌரவம், ஆணவம் இதெல்லாமே கொஞ்சம் தூக்கலாக வந்துடும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்களை, பல போராட்டங்களை, பல தோல்விகளை தரத்துக்கு ஒரே காரணம் இந்த பிரச்சனை தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சகோதர சகோதரிகள், ரிஷப ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய தலக்கணத்தை கொஞ்சம் இறக்கி வைத்துவிட்டு குடும்பத்துக்குள்ள ஈகோ பார்க்காமல் குடும்பத்தை ஒற்றுமையாக கொண்டு வாருங்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனைவியையோ அல்லது கணவனையோ தர வேண்டியது செவ்வாய். சுக்கிரன் பெண் கிரகம், செவ்வாய் ஆண் கிரகம். அப்போ செவ்வாய் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வலுத்து அமர்ந்திருந்தால், பலமாக அமர்ந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணைதான் உங்களை அதிகாரப்படுத்தும். சரியா?
அதே சுக்கிரன் வலுத்து செவ்வாய் பலகீனமாக இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை அதிகாரப்படுத்தலாம். சரியா? அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாயின் நிலையும் சுக்கிரனின் நிலையும் தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் யாரோடைய கட்டுப்பாட்டில் யார் இருப்பது, யார் குடும்பத்தை நிர்வாகம் செய்வது என்பதை முடிவு செய்து அதன் பிரகாரம் குடும்பத்தை நடத்தி செல்லுங்கள். இந்த வாரத்தில் இடம் மாற்றம் நிச்சயம் நிகழ்ந்தே தீரும். வீடு மாறணும், இல்லைன்னா தொழில் செய்கிற இடம் மாறணும். ரெண்டும் நடக்கலைன்னா கணவன் மனைவிக்குள் பிரிவினை, அவர்களுக்குள் இடமாற்றம் பிரிவினையை தந்துவிடும். முன்னெச்சரிக்கை. அந்நிய நண்பர்கள் மூலம் நன்மை உண்டு. பழைய சொத்து, வீடு, வாசல் எதுவாக இருந்தாலும் அதை பராமரித்து சரிப்படுத்தி பெயர் மாற்றி பட்டா மாற்றி ஒழுங்குபடுத்தும் வாரமாகவும். ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியையும் மாமனாரையும் மாமியாரையும் மச்சனனையும் கண்டிப்பாக அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் போய்த்தான் தீரணும். பெண்ணாக நீங்கள் இருந்தால் உங்கள் கணவனையும் மாமனாரையும் மாமியாரையும் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் மரியாதை கொடுத்தும் போயாகணும். ஏன்னா ஏற்கனவே பல மாதங்களாக மாமனாரும் மருமகன் பிரச்சனை அல்லது மாமியார் மருமகள் பிரச்சனைன்னு சொல்லி போயிட்டு இருக்கு. நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறந்திருந்தால் திங்கட்கிழமை இரவு 8 மணி வரையிலும், வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி 50வது நிமிடம் வரையிலும், சனிக்கிழமை அன்று மதியம் 1 மணி 36வது நிமிஷம் வரைக்கும் அனைத்தும் சிறப்பாக இந்த நாட்களில் அமையும். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து சாயந்தரம் 6 மணி 30 நிமிஷம் வரைக்கும், 19ஆம் தேதி இரவு 7 மணி 16வது நிமிஷத்திலிருந்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி 19வது நிமிஷம் வரைக்கும் நாள் சரியில்லை. நீங்கள் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்திருந்தால் வருகின்ற 19ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7 மணி 18வது நிமிஷத்திலிருந்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி 16வது நிமிஷம் வரைக்கும், 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி 50வது நிமிஷத்திலிருந்து 24ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1 மணி 36வது நிமிஷம் வரைக்கும் மிகவும் சிறப்பான நல்ல நாட்களாக அமைந்துள்ளது. வருகின்ற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 19ஆம் தேதி திங்கட்கிழமை, 21, 22, 23ஆம் தேதிகள் சரியில்லாத நாட்கள், கெட்ட நாட்கள், தீய நாட்கள். நீங்கள் மிருகரீச நட்சத்திரம் 1, 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறந்திருந்தார் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 21ஆம் தேதி புதன்கிழமையும் நல்ல நாட்களாக வந்துள்ளது. வருகின்ற 19ஆம் தேதி 20ஆம் தேதி 22ஆம் தேதி 24ஆம் இந்த நாட்கள் சரியில்லாத நாட்கள். பொதுவாக ரிஷப ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரணும். புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்பு, பழைய வேலை பார்த்த இடத்துல மீண்டும் உங்களுக்கு மரியாதை, செல்வாக்கு, புதிய வாய்ப்புகள் உருவாகிறது. போட்டி, ஷேர் மார்க்கெட், லாட்ரி, ரேஸ் இந்த மாதிரிகளில் ஈடுபட்டு குறுகிய காலத்தில் குறுகிய அளவு லாபம் சம்பாதிப்பது, இது அடுத்த வாரம் மாறலாம். இந்த வாரம் அந்த வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குடும்பமும் குழந்தையும் ஒற்றுமையோடு மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ என் எண்ணெயான சிறு 8 கை காளிதேவியின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன். வணக்கம்.